ஜிஎஸ்எம் ஃபேஷன் சுவாதீன யூடியூப் சேனல் ஊடாக தயாரித்து வழங்கும் நம் நாட்டு கலைஞர்களை ஊக்குவிக்கும் கலை கலாச்சார நிகழ்ச்சி வசந்தத்தின் முன்னோடி. ஹாய் சார். வசந்தத்தின் முன்னோடி நிகழ்ச்சியின் ஊடாக இன்றைய தினம் உங்களுக்கு அறிமுகப்படுத்திக் கொடுக்கும் கலைஞர் ஹீரோஸ். வணக்கம். வணக்கம். வணக்கம் தம்பி. ரைட் தம்பி, உங்களுடைய சிறுகாலத்தில் நீங்க எந்த பாடசாலைக்கு போனீங்க, என்ன படிச்சீங்க? நான் சிங்கள ஸ்கூல் தான் போனீங்க. ரைட். ஓலைவரக்காடி படிச்சிருக்கேன். ஆமா. சின்னதுல நயமா ஆசைகள் இருந்துச்சு. அப்புறம் குடும்ப சூழ்நிலையால அப்படி மாறி போயிட்டு தான் இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கோம். இப்போ நீங்க படிக்கிற காலத்துல, அதாவது தம்பி நீங்க ஸ்கூல் போற காலத்துல நீங்க கலை சம்பந்தப்பட்ட ஆர்வம் இருந்ததா? சின்னதுல பாட்டு படிக்கணும்னு ஆசை இருந்துச்சு. சரி. சின்னதுல நான் 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு படிக்க போகல பாட்டு கூட எழுந்திருக்கேன் சின்னதுல. ஆமா. அப்புறம் வயசு வளர 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 அது அப்படியே ஆசை அப்படி விவரம் தெரியும் போது கொஞ்சம் கொஞ்சம் மாறும். அப்படியே மாறி அது அப்படியே கைவிட்டு போயிருச்சு. அப்புறம் நாங்களும் வேலைக்கு போறது அப்படி இப்படின்ட்டு ரொம்ப கை தூரம் போயிருச்சு. அப்ப நீங்க படிச்சது சிங்கள மொழி படிச்சீங்க. எவ்வளவு மொழி படிச்சீங்க? மொழி படிச்சீங்க. இப்ப தொழில் செய்றீங்களா? டெம்பரரியா கிடைக்கிற இடத்துங்கள்ல வேலை செய்யறது. இப்ப நீங்க அதாவது இந்த கலைத்துறைக்கு வாரதுக்கு என்ன காரணம், அதாவது உங்களுடைய என்ன காரணமா இருந்தது? நீங்க எப்படி காரணம்னு சொன்னா பாட்டு படிக்கணும்னு தான் ஆசை இருந்துச்சு. ஆமா. ஆனா டூஜனுக்கு நான் அதை கைவிட்டுட்டேன். டூஜா அதை கைவிடல, அவரு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே போயிட்டு அப்புறம் ஜனாவும் டூஜனும் இப்படியே விதி அவங்க 2 பேரும் சந்திக்க வச்சிருக்காங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் ஃபில்ம் எடுத்தாங்க, லவ் லாங்குவேஜ். அதை எடுத்துட்டு அதுக்கு பிறகு எல்லாம் பேசிட்டு லவ் லாங்குவேஜ்ல சின்ன கேரக்டர் ஒண்ணுக்கு என்னை கூப்பிட்டு இருந்தாங்க, ஃப்ரெண்டு கேரக்டர். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு இதாக்கிட்டு எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கும். அப்புறம் எப்படியோ நடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கேட்டாங்க என்ன மச்சான் ஓகேவா அப்படி இப்படின்னு. நானும் சொன்னேன் இந்த மாதிரி ஃபீலிங் படம்லாம் செட் ஆகாது, நம்ம என்ன சரி கொஞ்சம் தில்லர் படமா எடுப்போம் அப்படின்ட்டு. அப்புறம் தான் ஜனா ஸ்கிரிப்டை ரெடி பண்ணாரு. ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிட்டு ரொம்ப நாள் நானும் திசைக்கு ஃப்ரெண்ட்ஸ் மார்க் எல்லாம் சொல்லி வச்சிருந்தேன். சொல்லி வச்சுட்டு அப்புறம் எல்லாம் இதாக்கி ஜனா அப்புறம் சொன்னாரு டேட்னு சொல்றேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரியா செட் ஆகி இப்போ பாதி படத்துக்கு மேல எடுத்து முடிச்சுட்டோம். முதல் நீங்க ஆரம்பத்துல ஒரு பாடகராக நீங்க வந்தீங்க சொன்னீங்க. பாடகர்னு சொல்லுங்க, நீங்க என்னென்ன, அதாவது இந்திய பாடகன்ற பாடல பாடுறீங்களா என்னென்ன? இல்ல, நான் பாடல்னு சொன்னா நான் பாடுனது இல்ல, அது இந்த மனசுல ஆசை தான். ஆசை. நீங்க படிக்கல, மேடெல்லாம் படிக்கல? இல்ல, நீங்க சும்மா படிப்பீங்க சும்மா. ஆனா அப்ப நீங்க பாடகராக ஆசை இருந்தாலும் நீங்க நடிப்பு முறையிலதான் நீங்க இண்டஸ்ட்ரிக்கு வந்தீங்க. அப்ப முதல் படம் என்ன உங்க? முதல் படம் ரணம். லவ் லாங்குவேஜ்ல சின்ன கேரக்டர் பண்ணீங்க. ரணத்துல எனக்கு பெரிய கேரக்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. சரி. அப்ப அதாவது இப்ப உண்மையை சொல்ல போனா இப்ப ஜிஎஸ்எம் ஃபேஷன் சுவாதீன யூடியூப் சேனல் ஊடாக நம் நாட்டு கலைஞர்களை போய் தேடி அவங்கள சந்திச்சு அவங்கள அறிமுகப்படுத்தி ஊக்குவிக்கும் நிகழ்ச்சி தான் வசந்தத்தின் முன்னோடி நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியோடாகத்தான் இன்றைக்கு நீங்க சந்திக்கிறீங்க. அதாவது எங்களுடைய நோக்கம் சொன்னா இப்ப எங்களுடைய தமிழ்நாட்டுல, அதாவது எங்களுடைய நாட்டுல, அதாவது எங்களுடைய இலங்கை நாட்டுல தமிழ் இளைஞர்மார் அவங்க ஊக்குவிக்கணும், அவங்க முன்னுக்கு வரணும். அதுதான் எங்களுடைய யூடியூப் சேனலோடாக எங்களுடைய கொள்கை. அந்த ரீதியில இப்ப நீங்க உங்களுடைய வருங்காலத்துல நீங்க என்ன செய்ய போறீங்க, எப்படி அந்த பிளான் என்ன உங்களை? வருங்காலத்துல ஜனாவும் துஜனும் இப்ப நயமா படங்கள் வச்சிருக்காங்க. ஆமா. இப்ப நம்ம ஸ்ரீலங்கால தானே இருக்கோம். ஸ்ரீலங்கால இருந்து என்ன சரி இன்ட்ரெஸ்டுக்கு பெருசா கொண்டாடணும்னு தான் எங்க எல்லாத்துலயும் ஆசை. துஜனும் ஜனாவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வேற இப்ப எங்களுக்கு புதுசா ஃப்ரெண்ட் ஒன்று கிடைச்சிருக்காரு, மிஸ்டர் சாஜித். அவருக்கு எங்களுக்கு பெரிய உதவியா இருக்கு. எடிட்டிங்லாம் படத்துல பாப்பீங்க, செம்மையா செஞ்சிருக்காரு. நல்ல டேலண்ட் ஆனவர் அவரு. யாருக்கோ ஏதோ ஒரு முறையில சான்ஸ் கிடைக்கலாம். எதிர்பார்க்கிறோம். அதாவது உங்களோட டீம் ஒர்க் நல்லா இருந்தீங்க, எல்லாம் இணைஞ்ச மாதிரி தான் இருக்காங்க.
அதாவது இப்ப கேட்கிறேன் இதுன்னு சொன்னா இப்ப அதாவது இப்ப உங்களுடைய படைப்புகள் இப்ப நான் சொல்ல போனா இப்ப இந்தியா முறையை பார்க்க போனா இந்தியான்ற டச் வரக்கூடாது. நம்ம இலங்கைன்னு சொல்ல பொழுது இலங்கை நம்ம நாட்டு இலங்கை தமிழர் வந்து எங்களுடைய வந்து இது ஒன்று இருக்கு. அதாவது வந்து நான் தமிழன் இலங்கை தமிழன் சொல்லி அந்த பாடல தான் படைப்புலாம் வரணும்னு சொல்லிட்டு என்ன நோக்கம். உங்களுடைய படம் இப்ப எப்ப வெளிவர போகுது? 1 monthல மாய்க்க. இப்ப எப்படி எல்லாம் ஷூட்டிங் முடிஞ்சிட்டா? ஷூட்டிங் இன்னொரு 2 பார்ட் மாதிரி எடுக்கிறது லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்குது. அது முடிஞ்சதோட எடிட்டிங் ஃபைனல் ஆயிரும். அதுக்கு பிறகு ரிலீஸ் பண்ணலான்றது ஐடியா. அந்த படத்தை வந்து ஜனா தான் வந்து டைரக்ட் பண்றாரு. அவர் என்ன நோக்கம், என்ன சொல்ல போறாரு அவர் மக்களுக்கு? அவரு படம் வந்ததுக்கு போலதான் தெரியும். என்கிட்ட நான் முழுசா கதையை கேட்கல. நான் அந்த நடிப்பு டைம்ல வந்து என்ன அவருக்கு தேவையோ அதை மட்டும் நடிச்சு கொடுக்குறேன். அப்ப கதை ஸ்கிரிப்ட் படி இருக்கிறது வந்து பொடியமாருங்க நயமா செய்யற போக்குல வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா தாண்டி 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 இப்ப கதை வந்து வேற லெவல்ல இருக்குது. அப்ப அது அவுட்புட் எப்படி வரும்னு சொல்லிட்டு யாராலையும் இன்னும் யோகிக்க முடியல. இப்ப நீங்க ஒரு நடிகனாகத்தான் இந்த படத்துல வந்து என்ன ஜனா 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 அந்த படத்துல நடிக்கிறீங்க. அதை தவிர வந்து நீங்க டெக்னிக்கல் சைட்ல என்ன நான் கேள்விப்பட்டேன் நீங்க டெக்னிக்கல் சைட்ல ஈடுபாடு என்று சொல்லி அதை பத்தி என்ன கேட்கலாம்? டெக்னிக்கல் சைடுன்னு சொன்னா ஜனாட சீக்கிரம் ப்ரொடக்ஷன்ல இப்ப ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து நான் டீச்சர் மற்ற பசங்க இருக்காங்க எல்லாம் சேர்ந்து தான் செட் பண்ணி எல்லாம் செய்யறது. ஷூட் எப்படியும் கிளம்பிக்க இருக்கா தான் எங்களுக்கு எடுக்க கிடைக்கும். அந்த கிளம்பிக்க இருக்க எடுக்கிற டைம்ல வந்து நாங்க முன்கூட்டியே சொல்லிடுவாங்க என்னென்ன பண்ணணும் என்னென்ன செய்யணும்ட்டு. அது எல்லாத்தையும் நாங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். அதுல ஈடுபாடு. அப்ப நீங்க அதாவது அந்த படத்துல வந்து ஒரு நடிகனாகவும் டெக்னிக்கல் சைட்ல நீங்க ஒரு ஆர்ட் சம்மந்தப்பட்ட இதுல ஈடுபடுறீங்க. இதுக்கு முந்தி உங்களுக்கு வந்து அனுபவம் இருக்கா அந்த டெக்னிக்கல் சைட்ல நீங்க ஈடுபடுறதுக்கு முன்னாடி? அப்படி எதுவும் இல்ல. ஜனா கிட்ட டுஜன்ட்ட இருந்தா நான் எல்லாம் கத்துக்கிறேன். அவங்க இதுக்காகவே அவங்கள அர்ப்பணிச்சு வச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட நான் மியூசியம் நான் கத்துக்கிறேன். முக்கியமா ஜனா கிட்ட இருந்து நான் மியூசியம் கத்துக்கிறேன். நானும் பூஜையும் டே பை டே கத்துக்கிட்டு தான் கத்துக்கிறீங்க. அப்ப நீங்க இந்த லொகேஷன்ல எங்க நீங்க செலக்ட் பண்றது? படத்தின் அந்த ஸ்கிரிப்ட பார்த்துட்டு பார்த்துட்டு ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்றது. ஒரு சில பிளேசஸ் வந்து நாங்க பை பண்ற மாதிரி வரும். அந்த மாதிரி டைம்ல வந்து கொஞ்சம் தெக்கி முக்கிய நெசரி செஞ்சு பை பண்ணிக்கிறோம் இப்படி சொல்லி. மற்றபடி நாங்க நார்மலா ரெகுலரா எடுக்கிற இடத்துல எடுப்போம். பாதி ஷூட் வந்து கிளம்புல எடுத்திருக்கீங்க. உண்மையிலே தம்பி சந்தோஷம். அதாவது உங்களை மாதிரி இளைஞர் வந்து இந்த மாதிரி இதில் ஈடுபட்டு இந்த மாதிரி ஒரு படத்தை தயாரிக்கிறதுக்கு ஒரு டீமாக நீங்க இயங்கி செயல்படுறதுக்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். உங்களுடைய வருங்காலத்துல நீங்க மேலும் மேலும் முன்னேறணும், நடிகனா வரணும். டெக்னிக்கல் சைட்ல என்னென்ன தியரி இருக்கு அதை நீங்க படிச்சு என்னென்ன செய்யணும்னு சொல்லி நமக்கு வரணும்னு சொல்லி எங்களுடைய வார்த்தைகளை நான் வாழ்த்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்தை நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். இன்றைய நிகழ்ச்சியை அதாவது வசந்தத்தின் முன்னோடி நிகழ்ச்சியை இன்றைய தினம் உங்களுக்கு அளிச்சனால் உங்களுடைய அன்பின் கிறிஸ்டி ஜார்ஜ்.